அப்பா எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேருமா? ராதிகா மேம். ராதிகா. உங்க பேரு? சுகன்யா மேம். சுகன்யா. ஸோ February 14th வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். யார் நம்மளாம் திட்டுறாங்களோ அவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும். ஃபர்ஸ்ட் இயரில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன், கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். வாவ். தேர்ட் இயர்லேயும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தேன். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெடல் வாங்கினேன். என்னைக்கு வேலண்டைன்ஸ் டே? February 14th நாங்கள் கொண்டாட மாட்டோம் எப்பயுமே. March 23 தான். ஐ லவ் யூ. ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறனோ அது மாதிரி என் உயிர் இருக்கிற வரையும் நான் உண்மையாக உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? சீனியர் பர்சனா? ஓ சரி சொல்லுங்க. லவ் பண்ண என்னன்னே தெரியாதப்போ தான் லவ் பண்ண ஆரம்பித்தோம். காலேஜ் போய் என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து கிளாஸில் நாங்கள் 2 பேருமே அறிமுகம் இல்லை. கிளாஸில் அறிமுகம். கிளாஸ்மேட்ஸா? ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ். ஆனால் எங்களுக்கு தெரியாது. 1 வீக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அதனால தாலுக்கா ஆஃபீஸ் போனோம். தாலுக்கா ஆஃபீஸ் போனப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். தாசில்தார் வரல. அதனால நான் வெளியில வந்தேன். சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். நீங்க சைக்கிள்ல தான் போவீங்க காலேஜ்க்கு? எவ்வளவு தூரம் இருக்கும் வீட்ல இருந்து? வீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ வெளியே வந்தப்ப அவங்க பார்த்தாங்க. பார்த்தோடனே அவங்களும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சிரிச்ச உடனே அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எங்க காலேஜ்? அண்ணனும் நோக்கினார். அப்படியா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்த உடனே ரொம்ப, அதாவது எவ்வளோ வருஷம் வந்து பழகின மாதிரி ஒரு ஃபீல். நிஜமாவே இப்படி எல்லாம் நடக்குமா? இருக்கும் மேம். உண்மையான, அதாவது என்ன இந்த தாவணியோட தலைப்பு இப்படி மூஞ்சில அப்படி தட்டிட்டு போனா லவ் வரும். அப்புறம் கர்ச்சீஃப் கீழே விழுந்தா எங்களோட காதல் வந்து பார்த்த உடனே அப்படின்னு லவ் அட் ஃபர்ஸ்ட். பார்த்த உடனே, அதாவது ரொம்ப ரொம்ப காலம் வந்து அவங்கள நம்மளுக்கு வந்து அறிமுகமே இல்லாத, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வந்து அவங்கள ரொம்ப வருஷமா நான் எங்களோட பழக்கமானவங்களா அப்படி தெரிஞ்சாங்க. பார்த்தோன்னே சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சிரிச்சுட்டு 2 பேரும் தனித்தனியாக போயிட்டு பேசிக்கல. உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நான் திரும்ப வெளியில் வந்தேன். தாசில்தார் இவங்க எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க அங்கே உட்காந்துருந்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல. நான் போயிட்டு வெளியில் வந்தோன்னே நானும் இன்கம் சர்டிஃபிகேட்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் தானே அப்படின்னு கேட்டாங்க. அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் தானே? ஆமாம் அப்படி சொன்னேன். சொன்ன உடனே நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படி சொன்னேன். இங்கிலீஷ் மீடியம் டிபார்ட்மெண்ட்டு. நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். சரி வாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் தானே போனோம், 2 பேருமே போய் வெயிட் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. அப்புறம் போய் அவங்க கூட வெயிட் பண்ணேன். ஆனால் எதுவுமே பேசிக்கல 2 பேரும். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? நான் வந்து பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அடேங்கப்பா. அவரு? அவங்க வந்து ஃபேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்க, செக்குடு ஷர்ட் போட்டிருந்தாங்க, ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ஃபேண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கலர் செக் ஷர்ட்? ரெட்டும் ஒயிட்டும் காம்பினேஷன். அவ்வளோ ஞாபகம் இருக்கா? ஆமாம் சொல்லுங்க. அவங்க போட்டிருந்தாங்க. பார்த்தோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். தாசில்தார் கடைசி வரையும் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. சரி சைக்கிள் தான் வச்சுருக்கேன், அவங்க நடந்து போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்டு போனேன் அவங்கள உட்கார வச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டே டபுள்ஸு? அங்கே எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் பாய் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அது எப்படி தைரியம் வந்தது இப்படி திடீர்னு ஒரு பையன் அப்படி வண்டியில ஏற்றுறதுக்கு? அது என்னவோ தெரியல, யாரை பற்றியுமே நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே தெரிஞ்ச ஏரியா, சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஏரியா, எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் தான் அந்த தாசில்தார் அந்த இது இருக்கு, ஆஃபீஸ் இருக்கக்குள்ளே. பயப்படவே இல்லை, எதுவுமே நினைக்கவே இல்லை. கேர் பண்ணாத நான் மண்ணை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு தான் யோசிக்கிறேன். ஐயோ உங்களை வண்டியில் சைக்கிள் இட்டுட்டு வந்தோமே, யாராவது பார்த்துட்டு வீட்டில் சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்னு அப்புறமா யோசித்தோடனே சரி யாராவது எதாவது கேட்டால் சரி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர. வீட்டில் வந்தவொடனே ஒரு அண்ணன் வந்து கேட்குறாங்க, ராதிகா நீ யாரை கூட்டிகிட்டு போன சைக்கிளில், அவங்க மாமாட்டே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால இல்லைண்ணா அவங்க பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சைக்கிளில் கொண்டு வந்து விட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணா, காலேஜ் போயிருக்கீங்க வேணாம் அப்படி சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன் அண்ணங்கிட்ட அப்படி சொன்னாங்க. மாமாக்கிட்டே அண்ணங்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 வீக் வந்து கிளாஸ் போச்சு ரெகுலராக. என்ன அதோட இதாகிடுச்சு. 1 வீக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் போகிற வழியிலேயே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் நானும் தான் எப்பயுமே காலேஜ் ஒன்றா போவோம் சைக்கிளில். அவள் பேர் இளவரசி. 2 பேரும் போக்குள்ள அவங்க வெயிட் பண்ணாங்க. ராதிகா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் என்னை பார்க்காமலே போறியே அப்படி கேட்டாங்க அவங்க. நான் என்ன சொன்னேன், எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா, நீங்கள் போக வேண்டியதானே உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட. நான் போகிறேன், நான் சைக்கிளில் தான் போகிறேன், நான் வேகமாக போயிடுவேன், நீங்கள் நடந்து வரணும், அவங்க வெளியூர் கிராமம் இல்லையா, அவங்க பஸ்ஸில் தான் வருவாங்க,
அதனால நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கண்டுக்காமலே போறியே அப்படின்னு கேட்டாங்க. நான் போகிறேங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் காலேஜுக்கு. வந்து அதுக்கப்புறம் 11 டேஸ், காலேஜ் சேர்ந்து 11 டேஸ் அன்றைக்கி வந்து லெட்டர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. 11 டேஸில் என்ன வயசு? அப்போ வந்து 18. லவ்னா என்னன்னே தெரியாத ஏஜில் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா ப்ரப்போஸில்? 11 டேஸில் லெட்டர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்கள மாதிரி வேணாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை, எதை பற்றியும் கேர் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லவ் பண்ண பிடிச்சிருந்ததா அவரை பிடிச்சிருந்தது? அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டேன். என்ன எழுதி இருந்தார் லெட்டரில்? லெட்டர்ஸில் நிறைய கவிதை எழுதி கொடுத்துருந்தாங்க. ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அதில் வந்து பூவெல்லாம் உன் வாசத்தை, பூக்குள் இருக்கும் வாசத்தை பூக்கள் அறியலாம், ஆனால் உன்னுடைய வாசத்தையும் சுவாசத்தையும் நான் மட்டுமே அறிவேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. கொடுத்தவொடனே ரொம்ப இம்ப்ரெஸ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை கவிதை இருந்தது? அதில் வந்து ஒரு இதில் வந்து ஃபுல்லாக ஒரு பேஜில் இருந்தது. அதில் கீழே ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க, ஹார்ட்லாம் போட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன். அந்த லெட்டர் இருக்கா இன்னும்? இருக்குங்க. வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பையன். பையன் எடுத்து பார்க்க மாட்டான்? இல்லை, நாங்கள் அதெல்லாம் பொக்கிஷமாக பீரோவில் வச்சுருக்கோம், இன்னும் அவங்களுக்குலாம் தெரியாது. சரி, இப்போ தெரிஞ்சிடும்ல. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஓகே சொல்லிட்டேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னே பர்ஸ் வந்து காண போச்சு காலேஜில் வச்சுட்டு வந்தேன். இவங்களை வந்து ஃப்ரெண்டு தான் கூட வருவான், நடந்து பேசிகிட்டே வருவோம் காலேஜ்லேருந்து. பர்ஸ் அங்கேயே மிஸ் ஆயிடுச்சுன்னொன்னே இவங்களை வந்து நான் கூப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்தாங்க, சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. பர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வரக்குள்ள நடந்து பேசிக்கிட்டே வந்தோம். அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னெல்லாம் பேசுனீங்க? அதாவது என்னென்னா, அவங்களோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. அவங்களுக்கு ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷை டைப்பாக இருந்தால் 11ஆவது நாள் வந்து லெட்டர் கொடுத்தாரு. அது வந்து என்கிட்ட மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நான் இதுவரை எந்த பொண்ணையும் வந்து அவங்க வந்து பேசவே மாட்டாங்க அதிகமாக யாருக்கிட்டேயும். அதான் என்னது, நான் காலேஜ் போனதுலேருந்து என்னை வாட்ச் பண்ண, நான் யார்கிட்டயாவது நான் என்னை வந்து வேறு யார்கிட்டையுமே என்னை வந்து ரொம்ப கொஞ்சம் பத்திரமா அப்படியே கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. 10 நாள்ல என்னமா தெரியும்? இல்லைங்க மேம், லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன். சரி, அன்னைக்கு என்னெல்லாம் பேசுனீங்க? அதுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ், அவங்க ஃபேமிலிஸ், அவங்கள பற்றி சொன்னாங்க. இந்த லெட்டர்ஸ் கொடுக்கக்குள்ளே எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்து நான் வந்து கிராமத்தில் இருக்கேன், எனக்கு செட் ஆகுமா, எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? 10 நாள் எப்படி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? ஏதாவது சொன்னாரா? எப்படி அப்படி ஒரு லவ் வந்தது? அதான் சொல்கிறேன். 2 பேருமே பார்த்தோன்னே அவங்க கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே நான் சிரித்தேன், நீங்கள் ஏங்க சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சிங்க, நீங்கள் சிரித்தோன்னே நான் சிரிச்சிட்டேன். உங்களை வந்து ரொம்ப வருஷமாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படி சொன்னேன். லவ்னா என்னன்னு தெரியாத பொசிஷனில் தான் நாங்கள் லவ் சொன்னோமே, லவ் ப்ரப்போஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த காஸ்ட் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்கு இல்லையா? காஸ்ட் இருந்தது. 2 பேருக்குமே காஸ்ட் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் தான். அது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு வீட்டில் சொல்ல போக்குள்ள தான் எங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சிங்க? 2 பேருமே கம்ப்ளீட்டட் பண்ணேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. நல்ல நாள் அதுவுமா ஏதாவது திட்ட வேண்டி இருக்க போறது. சாருங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே போகிற வழி வந்து கோட்ரஸ், ரயில்வே கோட்ரஸ்ஸு, அந்த போகிற வழியெல்லாம் வந்து நாங்கள் நின்று பேசுவோம். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இயர்லியாக கிளம்பி போவேன். ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி பேசுகிற மாதிரி போவேன். போய் நின்று பேசியிருந்தேன்னா சாருங்களாம் சொல்லுவாங்க, இவங்களாம் எங்கே உருப்பட போகிறாங்க அப்படி சொல்லி திட்டிகிட்டு போவாங்க. நான் அதையே வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு இதுவாக வச்சுருந்தோம். நம்ம யார் நம்மளாம் திட்டுறாங்களோ அவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும், படித்து காட்டணும் அப்படின்னு. ஃபஸ்ட் இயரில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன், கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். செகண்ட் இயர்லேயும் ஃபஸ்ட்டு வந்தேன். தேர்ட் இயர்லேயும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தேன். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தேன், கோல்டு மெடல் வாங்கினேன். அவங்க செகண்ட் வந்தாங்க. சாருங்கெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஆகலை. சாருங்கெல்லாம் ரொம்ப வந்து எங்களை மதிக்காது போவாங்க. ஆனால் நாங்கள் படித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட் இயரில் வந்தோடனே சாருங்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ இன்னும் வந்து நல்லா வரலாமா, அதிலே மோட்டிவேட் போவாத, அதிலே மோட்டிவேஷன் ஆகி அதிலே உள்ள லவ்ன்ற இதில் வந்து அதிலே போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு. காலேஜில் எங்களுக்கு தெரியாதுங்களே யாருமே இருக்க. ஊர்ல எல்லாம் தெரியாது? இல்லை, காலேஜு வீட்டுக்கும் தூரம் இல்லையா, தெரியவே தெரியாது. நான் வந்து வீட்டில் வந்து ஃபோன்லாம் பேச மாட்டேன். ஃபோன்லாம் இல்லை அப்போ, செல்ஃபோன்லாம் தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் செல்ஃபோன் வாங்கினா. அவங்ககிட்டயே ஃபோன் கிடையாது. காலேஜில் வேறு விதமாக பிரச்சனை தான் வந்து அந்த லவ்னால
இல்லை, யாருமே எங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. எப்போ வீட்டில் தெரிஞ்சுது? வீட்டில் வந்து 3rd இயர் முடித்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். வீட்டில் வந்து தெரிஞ்சு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும்னு நான் சொன்னேன். ஆனால் கேஸ்ட் வைஸ் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க 2 பேருமே. அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, எங்கள் வீட்லேயும் சொன்னோம், 2 பேருமே கேட்கல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களோட சப்போர்ட்டிவில் கோயம்புத்தூர் போனேன், ஜாப் தேடி போகலாம் அப்படி சொல்லிட்டு. அங்கே போன இடத்துல எங்கள் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா பேசினாங்க. பேசி இவங்க வீட்டில் பேசினோன்னே அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. வந்து முறைப்படி பத்திரிக்கை அடித்து ரிசப்ஷன் வச்சாங்க, கல்யாணம் பண்ணோம். எங்கள் அம்மா வீட்டில் யாருமே ஒத்துக்கல. ஒரே பொண்ணு, அப்போ தம்பி இல்லை, அதனால ஒரே பொண்ணு எப்படி கொடுக்கறது, கிராமம், இப்போ எல்லாமே ஒத்து வரும், லவ் அப்புறம் காதல் பின்னாடி கசந்துரும்னு எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டில் ரொம்ப வீம் பண்ணேன். ஃபோனு இதெல்லாம் பேசக்கூடாது, வெளியே அலோவ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விடவே இல்லை, எதாக இருந்தாலும் அவரோட தான் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுமாரி கோயம்புத்தூர் போனோம். அவங்க ஃப்ரெண்டோட அவங்க அப்பா இது பண்ணாங்க. அதை வச்சு அவங்க அங்கேருந்து இங்கே பேசினோன்னே இவங்க ஃபேமிலிஸில் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க அப்பா ஒத்துக்கிட்டோன்னே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருக்குமே சம்மதம். அப்புறம் அவங்க ரிலேஷன் எல்லாரையும் வச்சு மாரியம்மன் கோயிலே கல்யாணம் பண்ணாங்க. ஒன்றே ரிசப்ஷன் வச்சாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது மேம். வெரி குட். 12 இயர்ஸ் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர்? என்னோட பேர் சுகன்யா மேம். அவரோட பேர் ரகுபதி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் மேம். ஓகே. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாங்க போல, ஆனால் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை. நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே போயிட்டு இருந்தது. கடைசி நாள் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, 12th லாஸ்ட் டே, 12th எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் டே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற சுகன்யா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. நான் இதை வந்து அதுக்கான வயசு கிடையாது, நம்ம வந்து அந்த வயசில் இல்லை, நான் எது வந்தாலும் உனக்கு யோசித்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள நிறைய நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்லேயே உங்களுக்கு அப்படி அட்ராக்ஷன் தோணுனதே கிடையாதா? நிஜமா போய் சொல்லக்கூடாது என்கிட்ட கொஞ்சம் கூட. இல்லை மேம், போய் சொல்கிறேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த லெவலில் தான் இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. ஷுர் மேம். மற்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இவரும்? எனக்கு ஜென்ஸ் ஃப்ரெண்ட்னா இவன் மட்டும்தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இவன் மட்டும்தான். நான் வேற யார்ட்டையும் ஜென்ஸ்ட்டு அதிகமாக பேச மாட்டேன், இவனும் எந்த கேர்ள்ஸ்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். அது எப்படி நீங்கள் 2 பேரும் மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? தெரியல மேம். அதனால எல்லாருமே கிளாஸ்ல இவங்க லவ்வர்ஸ் அந்த ரேஞ்ச் தான், இவங்க இந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க லவ்வர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு தடவை வந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு அவர்கிட்ட? அவரோட எல்லாமே பிடிக்கும் மேம். அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். இதுதானே பர்டிகுலராக சொல்ல முடியாது. அவன் பேசும்போது மற்ற பொண்ணுங்களை பார்க்குற விதமும் என்னை பார்க்குற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்கிட்டையும் பேச மாட்டான் மேம், ஆனால் என்கிட்ட மட்டும் பேசுவான். அது எனக்கு என்ன தெரியல. கேட்டிருக்கீங்களா உங்களை ஏன் இவ்வளோ? நான் கேட்டிருக்கேன் மேம். நீ ஏன் எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன், என்கிட்ட மட்டும் இவ்வளோ பேசுகிறேன்னா, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, என்கிட்ட ஒன்றை மட்டும்தான் பேசணும்னு தோணுது, எனக்கு வேறு யார்ட்டையும் பேசணும்னு தோணலை. ஆனால் பசங்க எல்லாருமே இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. சரி, ஃபைனல் டே சொன்னார். அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து அவர் என்னோட முகம் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி கொடுத்தாங்க மேம். அதுலேயே பசங்க எல்லாம், டீச்சர்ஸ்லாம் கூட நம்பிட்டாங்க இவங்க லவ்வர்ஸ் தான். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வரைகிறானா அவன் மனசில் கண்டிப்பாக இருக்கான், அது இல்லைன்னா வரைய முடியாது. அவங்களோட ப்ராக்டிக்கல் நோட்லாம் நான் உட்காந்து எழுதுறேன் மேம், அவங்க உட்காந்து என் முகத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க மேம். அதனாலே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. அவன் என்ன நினச்சான்னு தெரியல, நான் ஆனால் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டே இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் உனக்கு பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் உடனே அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி. ஏன்னா அவன் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரகு சொல்கிறாம்மா அப்படின்னு. அவங்க சரின்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை, அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அதை பற்றி. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசல. எங்கள் வீட்டு சுச்சுவேஷன், நான் சென்னையில் வேலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year அதுக்கு மேலே படிக்கல, நான் 12th அப்புறம் படிக்கல. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், நீ படி, எந்த இது வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ படி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ படி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஒன்று சேர்றமோ சேரலையோ அது வேறு விஷயம், நீ படி, யார் கூட நீ இருந்தாலும் நீ படித்தாதான் நீ முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். அவங்க ஃபோன் ட்ரை பண்ணுவாங்க மேம், நான் அக்கா வீட்டில் இருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்க மாட்டேன், நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட ஃபோன் இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லை, லேண்ட்லைன்லேருந்து தான் கூப்பிடுவேன். அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 வருஷம் நாங்கள் பேசிக்கவே இல்லை சரியா. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு எப்படி தோணுச்சுனே தெரியல, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரகு நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நாள் நைட்டு சொன்னேன். நினைச்சு பாப்பியா அது? அந்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும், லவ் பண்றோமா, நல்லா யோசிச்சு பாப்பியா? அதெல்லாம் தெரியுமா அப்போ? நான் யோசிச்சு தான் மேம் எல்லாத்தையும் முடிவு எடுத்தேன். ஏன்னா நாங்கள் வேறு கேஸ்ட், நான் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் அது முன்னாடியே அவன்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம 2 பேருமே வேறு கேஸ்ட், கண்டிப்பாக எதிர்த்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பெற்றவங்களை எதிர்த்து நான் என்றைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவனும் அப்படி தான் சொன்னான். எங்கள் வீட்டில் வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பித்தா ஒத்துப்பாங்க கண்டிப்பாக, அதனால் நான் அவனை ப்ரப்போஸ் பண்ணுறேன் அந்த தைரியத்தில்
அப்படின்னு சொன்னா எது வந்தாலும் நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கலாம் ஏன் சொல்லிட்டு திடீர்னு படிப்பை விட்டுட்டு நீங்க சம்பாதிக்க போனீங்க? எனக்கு 2 அக்கா மேம். அப்போ வந்து கல்யாணம் ஆகல அவங்களுக்கு. ஸோ படிக்க வைக்கல அந்த சுச்சுவேஷனில். முடியல படிக்க வைக்க முடியல. நான் வேலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் நான் மறுபடியும் அக்கா வீட்டிலேருந்து அங்கே போனேன் மேம் பாண்டிக்கு. அப்போ தான் மொதல் மீட் பண்ணிக்கிறோம். 1 வருஷத்துக்கு அப்புறம் 12th முடிச்சுட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் மொதல் மீட் பண்ணிக்கிறோம். மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் மொத்தமாக வந்து அங்கேயே நான் வேலைக்கு தான் போனேன். பாண்டியில் போயிட்டு வேலைக்கு தான் போனேன். இவங்க 2nd இயர் படிக்கிறாங்க. அப்போ ஒன்றா காலேஜ் படத்துக்கு போனோம். அவங்க காலேஜ் கட் அடிச்சுட்டு என் கூட ஒன்றா படம் வேட்டை படத்துக்கு மொத்தமாக போனோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மொத்தமாக போனோம். அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக அப்போ போனோம். அதுக்கப்புறம் வந்து சரியாக நாங்கள் மீட் பண்ணிக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். இந்த பஸ்ஸில் போகிற டைமுக்குலாம் நான் அந்த கார்னர் சீட்டில் உட்காந்துருந்தா இவங்க லாஸ்ட்டில் உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும் வருவாங்க. நான் எது ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் அமைதியாக காலேஜ் போகிறேன், நீங்கள் வேலைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு அவரை இறங்குனதுக்கப்புறம் தான் நான் போகணும். அதுக்காக அவங்க வந்து ஒரே பஸ்ஸில் எப்படி ஏறுவீங்க சொல்லி வச்சுக்கிட்டு நான் இந்த பஸ்ஸில் தான் வருவேன். நல்ல விளையாட்டா நாங்கள் பேசிக்க மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம். இந்த பஸ்ஸில் தான் வருவோம், இந்த பஸ்ஸில் நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு வருஷத்துல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில். நான் அப்போ மறுபடியும் வந்து பாண்டியிலேருந்து எனக்கு சென்னை வேலை மாற்றிட்டாங்க, சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நான் சென்னைக்கு வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நியூஸ் வந்து நாங்கள் சென்னை போனோம். அவரும் வந்திருந்தார். அப்போ டெத்துக்கு அவர் வந்து தான் கூப்பிட்டு போனார். அப்புறம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரி இவனை தான் கட்டிப்பேன், இவனை கட்டிக்கலாம், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அண்ணெல்லாம் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. அவங்க வீட்லேயும் அதே ப்ராப்ளம் தான், ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனை பண்ணி வைங்க, இல்லைனா நான் கல்யாணமே வேணான்னு மறுபடியும் கிளம்பி கோச்சிக்கிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து 4 வருஷமாக சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். சென்னையில் ஹாஸ்டல் ஃபுட் ஒத்துக்காமல் அல்சர் வந்துடுச்சு. அதனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். மறுபடியும் நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காலேஜ் போனேன். அப்பா அவங்க வேலைக்கு போனாங்க. என்ன படிச்சிங்கம்மா? டிப்ளமோ MLT. வெரி நைஸ். அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் காலேஜ் போகிறது, அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு அதே பஸ்லையா? அதே பஸ்ஸில் வண்டி, அதுக்கப்புறம் பைக்கில் 2 பேரும் பைக்கில் போவீங்களா? நான் வந்து இங்கேருந்து அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவார். எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம். நான் வந்து பிக்கப் பண்ணி அம்மாவுக்கு தெரியாமா? தெரியும், நான் சொல்லிட்டேன். அதுக்கு அம்மாவுக்கு மட்டும் சம்மதம், எங்கள் கல்யாணத்தில் அம்மாவுக்கு மட்டும் சம்மதம். ஏன்னா வந்து நம்ம யாரை கட்டி வச்சாலும் அவள் கஷ்டப்படுவா, இவனையே கட்டிக்கிட்டோம். ஆக்சுவலாக அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் சென்னையிலேருந்து வீட்டுக்கே போனேன். இவனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே நான் போனேன். நான் அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. வண்டியில் போகிறத பார்த்துட்டாங்க. ஒரு நாள் பார்த்துட்டு யாரோ வந்து வீட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வண்டியில் போறியாமே அண்ணா செம்ம திட்டு, செம்ம சண்டை. என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து பசங்க காலேஜில் கேக் வெட்டினதை கூட வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அதை கூட அவங்க தான் வாங்கி கொடுத்து அவங்க வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை நடந்துச்சு. அம்மா எனக்கும் பேச முடியாமல் அண்ணாக்கும் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கட்டி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். அது சிரிச்சுட்டு சொல்கிற, அது பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. அண்ணா என்ன வேலை செய்கிறாருமா? அவங்க ஃபிஷர்மேன். கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. சூசைட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கட்டி வைக்கிறேன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணோம், நீங்கள் கட்டி வைக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஓடி போகவா, நீங்கள் கட்டி வைக்கிறீங்களா. நாங்கள் முடிவு பண்ணலை. 2 பேர் வீட்லேயும் நாங்கள் கல்யாணம் பண்ணால் பெரியவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணுன்ற முடிவோடு இருந்தோம். எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் என்ன ஆகலை மேம், இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டு. தட்ஸ் நைஸ். அவங்க முடிஞ்சது என்கேஜ்மெண்ட்? 6/6. எப்போ கல்யாணம்? 5th மே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். வெரி நைஸ். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் என்னது 2 பேருக்கும்? எனக்கு அவங்க தான் மேம் ஸ்பெஷலு. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் மேம், ரொம்ப சந்தோஷமா. என்னெல்லாம், வாட் இஸ் யுவர் பிளான்? எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? நான் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்தாங்க மேம். அதை நான் ஒரு பிரச்சனையில் கேக்கெலாம் தூக்கி அடித்து நீ வேணாம் கேட்க வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மேம் அவங்கள. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பிரச்சனை? நிறைய சண்டை போடுவீங்களா? நிறைய சண்டை போடுவோம். எதுக்கு? சின்ன சின்ன பிரச்சனை வரும் எங்களுக்குள்ள. கஷ்டப்படுத்துவீங்களோ? ரொம்ப சென்சிட்டிவா? நான் ரொம்ப சென்சிட்டிவ் தான் மேம். அவங்க என்ன சண்டை போடுவீங்க? சரியாக பேசலைன்னா கோவப்படுவேன். என்னை நான் சொன்ன டைமுக்கு வரலன்னா கோவப்படுவேன். என்னை எங்கேயாவது வெயிட் பண்ண வச்சா கோவப்படுவேன்.
குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்படுவேன் மேம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருவாரு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்காரு. சரிவா நம்ம பார்த்துக்கலாம், வா போலாம். சமாளிச்சுட்டு வர. நீங்க எப்படி? அவங்களே தான் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கேன் எல்லா விஷயத்துலையுமே. வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அந்த நேரம் பார்த்து அம்மா தான் ஒரு வேலை வைப்பாங்க, அதை முடிச்சுட்டு தான் போவேன். அர்ஜென்ட்டாக கிளம்புனா காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. நான் போனோடனே சந்தோஷமாக பேசுவாங்க, எப்பயுமே வந்து என்கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து எந்த சண்டை நான் 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா கூட நான் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யார் ஜாஸ்தி சண்டை போடுறது? நான் தான். அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, நான் அதிகமாக பேசினா கூட சரி விடுமா, இது தானே அடுத்த தடவை பார்த்துக்கலாம், சரி விடுங்க, இதை விட இன்னொரு டைம் வந்து பெஸ்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப 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 பொறுமைசாலி. இந்த மாதிரி உலகத்திலே இருப்பாங்களான்ற அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலி. அந்த எங்கள் வீட்டில் வந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பையன் மாதிரி நான் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாத இருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு. சூப்பர் சூப்பர். ராதிகா, கார்த்திகேயன் and சுகன்யா, ரகுபதி, உங்க 2 பேரோட பேரை நானே கண்டுபிடிக்க போறேன். அவங்கள்ட்ட சொல்லாம அனுப்புங்களேன். கார்த்திகேயன், எஸ். உட்காருங்க. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. வாங்க ரகுபதி, உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் இப்பதான் கேட்டோம். அது எப்படி இது திடீர்னு ஒரு நாளைக்கு சும்மா பார்த்த உடனே லவ் வந்தது? அதுதான் காதல் மேடம். காதல் ஒரு நாள் தான் பார்த்தோம். அப்படியா? நம்புறீங்களா? அதுல நம்புறேன், நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை. நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள்ட்ட அப்படி கிடையாது இல்லையா? ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. 2 வருஷம் ஃப்ரெண்ட் தான். 11 டேஸ்ல நீங்க லெட்டர் கொடுத்தீங்களா இல்லையா? எப்படி தைரியம் வந்தது? என்ன பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட? அவங்க கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு ரொம்ப இல்ல முதல்ல உங்களை ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதே? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஸ்மைல் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சி அஃபெக்ஷன் ஆகி தானே ஸ்மைல் பண்ணாங்க. மற்றவங்கள பார்க்குறதுக்கும் என்ன பார்க்குறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குல்ல. மற்றவங்கள பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ பார்த்த உடனே இதுதான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? காலேஜ்லேயே நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ப்ரொஃபஸரே கேட்பாரு, என்ன எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே போகிற, பொண்ணு பின்னாடியே வர அப்படின்னு. அவங்க எங்கள் பாடி கார்டு மாதிரி போவீங்களா? பாடிங்க இல்லை, பக்கத்தில் இப்போ இப்படி தான் போவோம், ஜோடியாக தான் போவோம். யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஸோ இப்போ உங்கள் பசங்க என்ன ஏஜ் ஆச்சு அவங்க 2 பேருக்கும்? 4 years ஒன்று, 7 years. 7 years பையனுக்கு தெரியறதுக்கு ஆகலை. உங்கள் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்கிறதுக்கு ஆகலை. இல்லைங்கம்மா. எனக்கு கொஞ்சம் கூட பெருசானா தான் எல்லாம் சொல்ல முடியும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலையா நீங்கள்? நான் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணேன் மேம். ஸ்கூல் முடிச்சு தான் லவ் பண்ணோம். ஸோ என்ன பிளான்ஸ் என்ன உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னது? ஃபியூச்சர் பிளான் நெக்ஸ்ட்டு மேரேஜ் தான். மேரேஜுக்கு அப்புறம் இவங்க போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? கவர்மெண்ட். இவங்கள்ட்ட என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்களோட கேரக்டர். என்ன கேரக்டர்? பயங்கரமாக கோவப்படுவாங்க போல இருக்கு. கண்டிப்பாக. அப்போ எப்படி பிடிக்கும்? கோவத்துலேயும் ஒரு நல்ல விஷயம். இல்லை, என்ன பிடிக்கும் உங்களுக்கு? என்ன பிடிக்காது? உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கவே கூடாது. கேரக்டர் என்ன ரொம்ப கேராக பார்த்துப்பாங்க, அவ்வளோ. நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க கூட படிக்கும்போது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். இட்ஸ் அ சூப்பர் திங் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மெயின் பாயிண்ட் என்னன்னா, என்னென்ன குறை இருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்ல. ஆமாம், அதுதான். பார்த்தோன்னே திடீர்னு லவ் பண்ணுறது கிடையாது. 2 வருஷம் நல்லா தெரியும் இவங்க தான் என்ன ஃப்ரெண்டு. கோவம் வரும், இமோஷனல் பர்சன், நல்லா முன்னாடியே தெரியும். அது ஷாக்காக இருக்காது. ஒரு நாள் மேம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போவோம். ஸ்கூல் விட்டு கிட்ட சுகன்யா இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்லு ரகு அப்படின்னானே, நீ இனிமேல் என்னை செருப்பால் அடித்தா கூட எனக்கு கோவம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரகு இப்படிலாம் சொல்கிறேன்னா, அதெல்லாம் அப்படி தான். அவ்வளோதான். ஏன் அப்படி சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை மேம், சின்ன ஒரு லவ் அஃபெக்ஷன் வேறு நிறைய. இப்போ லவ் சொல்கிறப்ப நிறைய போய் சொல்கிறது தானே. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்கள்ட்ட? அவங்கள எல்லாமே பிடிக்கும். பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் என்னை விட்டு ஊருக்கு எங்கே போனாங்கன்னா அது மாதிரி தான் பிடிக்காது. மற்றபடி எப்பயுமே யாரும் பிரிஞ்சதில்லை. அது கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம்.
ஒரு 1 ஹவர் லேட் ஆச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு சேல்ஸ் இதில் இருக்காங்களா, ஒரு 1 ஹவர் நைட்டு அன்டைம்லாம் ஆயிடுச்சுன்னா தூங்கவே மாட்டேன். அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தூங்குவோம். அதேமாரி எங்கேயும் வந்து அவரை விட்டுட்டு போகவே மாட்டேன். ஜிஎம் ஃபோன் பண்ணுறதா இல்லைங்களா? அடிக்கடி ஃபோன் பண்ணுறதா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க? ஒன் டேக்கு வந்து இவ்வளோதான் கணக்கே இல்லை, 51 டைம்ஸ் அப்படிலாம் நிறைய டைம்ஸ்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன். சண்டை போட்டாலும் பக்கத்துலேயே உட்காந்து சண்டை போடுவோமே தவிர அடுத்த நிமிஷமே பேசிக்குவோம். அந்த மாதிரி இருப்போம். இவரை விட்டுட்டு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அதேமாதிரி நானும் அவங்கள விட்டு எங்கேயும் ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகிறதா இருந்தால் கூட 1 டே தான். உடனே காலைல போய் ஈவினிங் வந்துடுற மாதிரி அந்த மாதிரி தான் போவோம். அந்த உடனே வந்துடுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்களே அவங்கள, அப்போ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டு இல்லை, பிங்க்கு மெரூனும். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? ஞாபகம் இல்லை. அது மென்னுக்கு தே டோன்ட் ரிமெம்பர். பெண்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஆண்கள் என்னை விட ஞாபகம் இவங்க தான் மேம் அதிகமாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. டேட் உட்பட கரெக்டாக சொல்லுவாங்க மேம். நான் மறந்துடுவேன், அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. உங்க லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு உங்கள்ட்ட பேச விடாமல், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? ஒரு வேளை பிரிச்சுடுவாங்கன்னு பயம் இருந்தது? இல்லை இல்லை, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே கான்ஃபிடென்ட். எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை அதிகம், தன்னம்பிக்கை அதிகம். அதனால் வந்து பிரிச்சுடுவாங்க, நம்ம வந்து சாதாரண லவ்லாம் கிடையாது. அதனால் பிரிச்சுடுவாங்க, யார் வந்து பேசி மைண்ட் வாஷ் பண்ணாலும் பிரிஞ்சிடும் அப்படிலாம். ஸோ சாதாரண லவ்வுக்கும் உங்கள் லவ்வுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறீங்க? யார் வந்து மைண்ட் வாஷ் பண்ணாலும் மாற மாட்டோம், கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. நிறைய பேர் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க, வேணாம்மா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ தரம் இருக்குது, இதுதான் இதோட லைஃப் முடிஞ்சிட போகிறதில்ல, இவங்கன்னு நீ வந்து ஏன் நினைக்கிற, இதுக்கப்புறம் தான் உனக்கு லைஃபே இருக்குது, நீ வந்து சின்ன வயசில் அறியாமல் நீ செய்கிறது, இது எல்லாருக்குமே ஒரு இந்த ஏஜில் வர ஒரு இதுதான் லவ்ன்றது, அட்ராக்ஷன் தான் ஒன்லி, இது வந்து லவ் அப்படின்னு இல்லைங்க சார், இது உண்மையான லவ். ஸோ ப்ரொபோசல் கூட எனக்கு உண்மையான லவ்னு எப்படி சொல்கிறீங்க மேம்? அதாவது என்ன சொல்கிறது, சில பேர் வந்து அழகை பார்த்து இது பண்ணுவாங்க, சில பேர் வந்து பணம் வசதி இதை அதாவது எஜுகேஷன் அவங்கள இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணவே இல்லையே, பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, 2 பேருமே சிரித்தோம், அதுதாங்க இதுவே. எதையுமே நான் பார்த்து வந்து இவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், போனோடனே கிராமம் இது செட் ஆகாது அப்படிலாம் வந்து நான் இது பண்ணி ஒதுங்கி போகல. நம்மளுக்கு இது சுத்தமாக ஒத்தே வராது. கேஸ்ட் வைஸ் பார்த்ததுக்கப்புறமா கூட எனக்கு விட்டு பிரியணும் அப்படிலாம் மனசே வரல. எனக்கு அப்புறமா தான் தெரியும், ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து பிரிஞ்சு போகணும், அவங்கள விட்டுட்டே போகணும், மற்றவங்க அட்வைஸ் பண்ணி இதை விட உனக்கு எங்கள் வீட்டில் வந்து வேறு இடத்துல மாப்பிள்ளை பட்டிருந்தாங்க, அவங்க வந்து நல்லா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க, அந்த மாதிரிலாம் பிரைன் வாஷ் பண்ணாங்க. ஆனால் நான் எதுக்கும் இது பண்ணுவேன். 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? போயிருக்கோம். என்ன படம்? சிவகாசி பார்த்தோம். இப்போது நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்க போகும்போது யாருக்கு சூஸ் பண்ணுவாங்க? நான் தான் அவருக்கு சூஸ் பண்ணுவேன். அவர் போட்டது ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணாரு தான் பண்ணி கொடுப்பேன். இவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்? சாரி கட்டினா பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் 2 பேரில் யார் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாங்க? அவருக்கு நான் தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் செலக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, உங்களுக்கு இவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும்? இவன் சுடிதார் தான் பிடிக்கும். என்னைக்கு வேலண்டைன்ஸ் டே? 14 பிப்ரவரி 14. எங்களுக்கு அப்படி கிடையாது, மார்ச் 23. ஏ, அன்றைக்கி தான் முதல்ல இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க மேம். பிப்ரவரி 14 நாங்கள் கொண்டாட மாட்டோம் எப்பயுமே, மார்ச் 23 தான். என்ன பண்ணுவீங்க மார்ச் 23? அன்னைக்கு தான் லவ் கிஃப்ட், லவ் ப்ரப்போஸ் பண்ண டேன்றதால என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி எத்தனை வருஷம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? 6 வருஷம் மேம். என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சின்ன கிஃப்ட் அவ்வளோ, ப்ரப்போஸ் பண்ணதுக்கு சின்ன கிஃப்ட், வேற ஒன்று. சரி, இன்னைக்கு February 14th. ஸோ நீங்கள் எதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா? கிஃப்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? எடுத்துகிட்டு வரீங்களா? இவ்வளோ வெக்கப்படுறாரு வேற. நான் தான் சொன்னேன்ல மேம், என்னை தவிர வேறு யாரும் பேச மாட்டாங்க மேம். வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இருக்கா? லவ் பண்ணால் பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும் மேம். அப்படி கல்யாணம் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா வாழ முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ நாங்கள் சேர்ந்தேன்னு சொல்கிற இந்த மேடையிலேயே நாங்கள் பிரிய போகிறோன்னு வந்து உட்காந்துருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து லவ் பண்ணுறவங்க பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் இது ஒரு தப்பான டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து செலக்ட் பண்ணுற பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து யோசிக்கணும். அவங்க வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்து சொல்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டு, அதாவது வேணாம் வேணாம் சொல்கிறத விட அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்க எந்த காரணத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்க நபர் வந்து நல்லவங்களா அப்படின்னு பார்த்து உண்மையான காதலாக இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸு சேர்த்து வைக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து முதல்ல வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அதாவது என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு பர்சனை வந்து அவங்களால தேடி கண்டுபிடிச்சி என்னால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியாது, நம்ம அப்போ சொன்னது வந்து தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பையனா, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. என்னை விட அவர் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்க அவ்வா, சித்தி, பெரியம்மா எல்லாமே நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். அந்த என்ன சொல்கிறது, ஒரு மகனாக இருந்து எல்லா வேலையும் எல்லா கடமையும் அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து கிடச்சிருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போது அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாமல் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அது இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ அதனால ஒரு ஃபிக்ஸ்டான ஐடியாஸ் இருக்காது. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட வெயிட் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது ஒன்றா வளர்ற மாதிரி அந்த ஏஜில். ஆனால் இப்போ கல்யாணம்லாம் வந்து லேட்டாக நடக்கிறதுனால இந்த அரேஞ்ச் மேரேஜஸ்லேயும் ப்ராப்ளம் வருது. அதே சமயம் லவ் மேரேஜஸும் ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. இப்போது ஒரு பெற்றவங்க வந்து நம்ம பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், அவளை மாதிரி படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வசதியான குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு அது எதுவுமே பார்க்காம, இல்லை எனக்கு வந்து நட்பு தான் முக்கியம், எனக்கு கம்பேனியன் தான் முக்கியம் சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வந்து. ஸோ இதை வந்து ஜென்ரலைஸே பண்ண முடியாது. லவ் மேரேஜ் தான் கரெக்டு, அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் நம்ம அனலைஸ் பண்ண தான் முடியும் இல்லையா? ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பேக்ரவுண்டு, அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட ஆட்டிடியூடு, எவ்ரி திங். அண்ட் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை எப்படி வாழ போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது கேஸ் பை கேஸ் தான் பண்ண முடியும். விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லலை, அதாவது சில விஷயத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து போய் அந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லைஃப்ல வாழவே முடியாது. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் வேலைக்கு போகல, அது உங்கள் சாய்ஸ் தானா? நீங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசை? அதாவது அவருக்கு என்னன்னா, எனக்கு வந்து சில்ட்ரன்ஸை வந்து கிட்ஸை வந்து ரொம்ப பார்த்துக்கணும், என் குழந்தைங்கள வந்து நான் பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க மேலே கேர். எனக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் அப்பயே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவங்களுக்கு தெரியும் எனக்கு வேலைக்கு போகணும் அப்படிலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிஏ எக்கனாமிக் அதோட முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து குரூப் 4 அது தாசில்தார், விஏஓ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி நிறைய எக்ஸாமில் இன்டர்வியூ வரையும் போய் எனக்கு மனம் இல்லாதான் வேணாம்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பெண்ணோடே சாய்ஸ் ஆக்குன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவளே விருப்பப்பட்டு அவள் குடும்பத்தை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும்னு அவள் விருப்பப்படுறா. அதை வந்து அவள் சந்தோஷமாக பண்ணுறா. அது அவளோட பங்களிப்பு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு. ஏன்னா அதுவே ஃபுல் டைம், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் போய் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு கணவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. சொல்லுங்க கார்த்திகேயன். ஐ லவ் யூ மேம். இன்றைக்கும் நான் எங்கள் புருஷனை நான் உண்மையாக சின்சியராக லவ் பண்ணுறேன். இன்றைக்கும் காதலிச்சிட்ருக்கேன், என்றைக்கும் காதலிப்பேன், எப்பவுமே. ஸோ க்யூட். கார்த்திகேயன், உங்கள் வாயில இந்த வார்த்தையே வரல, காற்று தான் வந்தது. அதான் எல்லாமே அவங்க பேசிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு அவர் திரும்ப வாங்கிக்க போகிறாரு. அதை ஓகே, கெட் ரெடி. முதல்ல இந்த வெக்கப்படுறத விடுங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சர்ப்ரைஸாக முடிஞ்சு கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போய் நான் பண்ணுறேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ரொமான்டிக்காக கொடுக்கணும். ரொமான்டிக் அந்த ஃபேஸில் வராதே வரணும். ஐ லவ் யூ. கிஃப்ட் பார்க்கலாமா? நாங்கள்
லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. உருவம் இல்லாத ஒன்று, 2 உயிர்களை இணைத்து, இணைந்த உயிர்கள் உலகில் வாழும் வரை கணவன் மனைவி காதலர்கள் என்ற உறவு கொடுத்து, தாய் தந்தை போன்று ஒற்றை பண்பாகி உண்மையாகி மெய்யில் 2ஆக இருந்தாலும் உயிரில் ஒன்றாக வாழும் என் உயிர் காதலிக்கும் நம்முடைய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். கவிதை கொட்டி இருக்குல்ல. சூப்பர் சூப்பர். நீங்க வாசிங்க. இதில் அப்படியே இவங்க பெருசாலாம் எழுதி கொடுக்குறாங்க. காம்படிஷன் ஆயிடுச்சு. ரகுபதிக்கு ஆக்சுவலி கார்த்திகேயன் ஸ்கோர் பண்ணிட்டாரா ரகுபதி? நம்ம சொல்லி அதை வெளியே சொல்லி வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறது சில நமக்குள்ளே தான் இருக்குது. பாவம் பாவற உனக்கு அண்ணன் பரவாயில்ல ஸ்கோர் பண்ணிட்டு போட்டுவேன். நான் பெருசாக சொல்கிறேன். போறீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டு இருக்க நானே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? ஐயோ முடியல இடிமா என்னால. ரெண்டு பேரும் கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. இப்ப பாருங்க எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு. ஆரம்பிமா. கார்த்தி, ஐ லவ் யூ. ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறனோ அது மாதிரி என் உயிர் இருக்கிற வரையும் நான் உண்மையாக உன்னை காத்துறேன். ஸோ ஸ்வீட். மேம் ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண லெட்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்த்திகேயன் அந்த லெட்டர் கொஞ்சம் படிக்கணும். நீங்க உட்காருங்க, நான் வரேன். ஓகேவா? கம் ஆன். I love you so much. வெல்கம். Every day I love you. சரி. ரெண்டு பேரும் உட்காருங்க, திறந்து பார்க்கலாம். முதல்ல நீங்க அதை ஓபன் பண்ணுங்க, அவர் கொடுத்தது. யாரு முதல்ல பிரிக்கிறாங்க பாப்போம். ஓகே ரகு, எங்களுக்கு காமிப்பா. வாவ், அப்படி காமிங்க. சூப்பர். அவங்க ஒரு என்னோட உருவத்தை வரைஞ்சு கொடுத்து தான் மேம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்க நீங்க இம்ப்ரெஸ் போர்ட்ரேட் பண்ணுறீங்களா? பண்ணுவீங்களா? போர்ட்ரேட் பண்ணுவீங்களா? ட்ராயிங் பண்ணி தான் உங்களை கட்டினது. பார்க்கலாமா அது? எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே, வெரி நைஸ். அது என்னது? அதில் சிம்பாலிக்காக எங்களுடைய காதல் ஆலமர விருட்சமாக வரணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வெரி நைஸ், சூப்பர். சரி, இப்போ அந்த லெட்டரை கொஞ்சம் படிங்களேன். பர்சனல் பரவாயில்ல, இப்பெல்லாம் இது பர்சனல் அல்ல, இதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேயா, படிக்கலாமா? எவ்வளோ பேஜ்? 1 பேஜ் தான் மேம். காமிங்க, இப்படி காமிங்க. ஓகே, இப்பெல்லாம் ஒரு எஸ்எம்எஸ், மொபைலில் ஒரு வாட்ஸ்அப்பு, அந்த இமோஷன்ஸ் கூட ஒரு சிம்பிள் தான். ராதிகா பூவே, நீ பேசும் பேச்சு எல்லாமே கவிதை, பார்க்கும் பார்வைகள் எல்லாமே பசுமை, சிரிக்கும் சிரிப்புகள் எல்லாமே மௌனம், அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாசம் வீசும் போதெல்லாம் புதுமை, உன் மூச்சு காற்றையே என்னால் என்றாலே சுகமே, உன் கொலுசு ஓசை என்னாலும் சங்கீதம், உன்னை காணும் போதெல்லாம் கரையும் என் இதயம், அது என்றோ தெய்வீகம், இதுதான் காதல் சுகம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் விண்ணில் பறக்கிறேன், உன் புன்னகை கண்டு என் இதயம் மனம் சிதைந்து, நட்சத்திரங்கள் எல்லாம் உன் நீல விழி பார்வையில் தொலைந்து என்னை நானே தேடி கொள்ளும் போது எல்லாமே புதினம். ராதிகா கார்த்திகா. சூப்பர் 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 சூப்பர், எக்ஸலண்ட். இதை வாசிக்கிறதுக்காக எவ்வளோ வைக்கப்பட்டீங்க? கவிதையை எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்து லவர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மனசை மட்டுமே பார்த்து வர்ற காதல் தான் உண்மையான காதல். இல்லை, அந்த மாதிரி உண்மையான காதல்னு ஒன்று இருக்கா?
நீங்க நம்ம கண்டிப்பா எங்க லைஃப்ல இருக்கு மேம். நாங்க வந்து ஒரு நாளும் உணர்வுபூர்வமா அதாவது ஒரு நாளும் உணர்வுபூர்வமா அறிஞ்சிட்டு இருக்கோம். இல்ல ரெண்டு நீங்க பேரும் நீங்க சேர்ந்து ஆனா நீங்க லவ் பண்ணாலும் பொறுப்பா நடந்துக்கிட்டு நீங்க படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நீங்களும் அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு அந்த இடைவேளையில எந்த தப்பான விஷயங்களும் பண்ணல. ஸோ இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது வெறும் பொறுமை இல்லை, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர். ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை டீல் பண்ணுறதுலாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் அந்த உறவுகள் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம நாள் போக போக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ உண்மையான காதல் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஸ்கூல் படிக்கிறது காதலும், ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிறது காதலும், படிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிறது ரொம்ப இளம் வயதில் இருக்கிறது காதலும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக அமையிறது இப்போ. அதுக்கப்புறம் லைஃப் வந்து அவங்களுக்கு தே ஹாவ் டு ஃபேஸ் லைஃப். ஏன்னா படிப்பு முடிக்கிறது இல்லை, உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் அதுதான். நீங்கள் படிப்பு முடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு ப்ளஸ். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த படிப்பை முடிச்சிருக்கலன்னா உங்களோட நீங்கள் படித்ததுனால யாராலையும் உங்களை கேள்வியும் கேட்க முடியலை. அது இல்லாமல் அது மட்டும் இல்லை, அந்த பகிர்ந்தறிவு அது வருது இல்லை. படிப்பு வரும்போது ஓகே இது நமக்கு நல்லது, இது நல்லது கெட்டதுன்னு அந்த மெச்சூரிட்டி வருது இல்லை, அந்த பக்குவம் வருது இல்லை. ஸோ சினிமா வந்து காதலை ரொம்ப மிகப்படுத்தி காமிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எப்போவுமே இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணோம். நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி நானும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். டீமே ரொம்ப கவலையோடு தான் இருந்தாங்க. ஏன்னா உண்மையான காதலாக இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும்னு. போட்டுட்ருங்க. சூப்பர், அழகா இருக்கு, சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு அழகான காதல் கதைகள் நம்ம கேட்டோம். இவங்களோட வாழ்க்கை இப்படியே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சந்தோஷமாக, அமோகமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். எக்ஸலண்ட், லவ்லி மீட்டிங் யூ. அண்ட் ஆல் தி பெஸ்ட் மா. உங்களோட விஷிங் யூ மெனி 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 இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் டுகெதர்னஸ். யா, தேங்க்யூ.